நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான நாளை கொடுத்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரே, அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இசப்பா ஆண்டவரே, இந்த நாள் வரை எங்களை நடத்தினீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாக ஆண்டவரை வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த வெளியிலும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமேல் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்பிக்கை நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேக்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேக்குதே. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபைய ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபைய ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நமக்கு எதிராய் வருகிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்யாராம்? செவ்வையான பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது அதை 1வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமமுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எப்பொழுது ஒரு ஆபத்து வருகிற வேளையிலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, எதுவாது மனுஷர்களால் உதவாத முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஆபத்து காலத்திலேயும் ஆபத்து நேரத்திலேயும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு எல்லா ஆபத்துக்கும் என்னை விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவர் ஒரு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. எப்படி அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலமாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நினைப்பார்கள் இவன் முறிந்து விழுந்து விடுவான் என்று சொல்லி. இல்லை, அந்த இடத்தில இருந்து ஆண்டவர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இரண்டாவதாக அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஸ்தலத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் நம்மளை எழுந்து நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மளை ஆதரிப்பவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபம் செய்யும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை ஆதரிப்பவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கிறோமா? முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நினைப்பார்கள் இவன் விழுந்து விட்டான், இல்லை எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லி கூட மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூட என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். ஆனாலும் கூட உங்களையும் என்னையும் படைத்த தேவன், நான் நேசிக்கிற இந்த மகள் விழுந்து விடாதபடிக்கு அவர் கரங்களை கொண்டு என்ன செய்வாராம், நம்மளை தூக்கி எடுத்து நம் கால்களை நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோமா? அவர் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கார். எப்பொழுது நாம் முழு மனதோடு நம்மை அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்போ நம் மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளுகிறவராய் இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் அவர். அதான் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மனிதருடைய ஆலோசனையிலே அநேக நேரம் என்ன செய்யாதது, செயல்படாது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று நீர் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டும், நீர் எனக்கு ஆலோசனை கொடுங்க என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் ஆலோசனை கொடுத்து அவர் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ சமயங்களே ஆலோசனைகள் என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமான ஆலோசனையாய் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வாராம், வெளிப்படுத்துகிறவராய் நம் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். அதே போல நாம் மன விருப்பத்தை அவர் என்ன செய்கிறாராம், நிறைவேற்ற ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை எத்தனையோ வித ஆபத்தில் ஆளல தான் இந்த தாவீதனுடைய சங்கீதம் இது எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் அந்த ஆபத்து வேளையிலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாச ஓட்டத்தோடு கூட என்ன செய்கிறார், ஓடுகிறார். ஏன்னா என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்னை தப்புவிக்க முடியும், அவர் எல்லா ஆபத்துக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே அவர் காத்திருக்கிறபடினாலே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை. அந்த விசுவாச வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டால், எனக்கு இப்படி நடந்து விட்டது, என் சூழ்நிலை எப்படி பாகிவிட்டது, நான் ஜெபித்து என்ன பலன்னு சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? இல்லைங்க, உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் பார்க்க போனால் சிலர் என்ன செய்கிறாங்களாம்,
அதில் 5வது வசனம், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கும் பொழுது அந்த இடத்துல மகிழ்ச்சி. அதே போல தேவனுடைய நாமத்திலே நாம் என்ன செய்கிறோம்? கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவர் ரட்சிக்கிறவர், அவர் மகிழ்விக்கிற தேவன். அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாம்? தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்லி உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா. அவர் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன். எப்பொழுது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த அவர் நம் வேண்டுதலில் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் பராக்கிரமுள்ள நாமம். தேவனுடைய நாமம் அவர் ரட்சிப்பின் நாமம். அவரை அல்லாமல் ஒன்றுமில்லை. அவரே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நீங்கள் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் வேண்டுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய், ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய பாதத்தை விசுவாசமாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் வேண்டுதலை கேட்டு அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம்? ஒருவேளை கடனோடு கூட இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான பாரத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். எதை குறித்தும் கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இதிலிருந்து கடந்து போக முடியும்? இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு என்ன செய்வேன்? உன் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். லேவியராகவும் 26வது வசனத்தில் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். எப்படி? அவர்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து என்று சொல்லி, அவர்கள் நுகத்தடிகள் அவருடைய பாரமான எல்லாவற்றையும் அவர் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லியிருக்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் நம் நடுவிலே உலாவும் பொழுது, அவர் நமக்கு தேவனாய் இருக்கும் பொழுது, அவர் அவருடைய ஜனமாய் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, அவர் எப்படியாம் நம் நுகத்தடிகளை முறிக்கிறவராய் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் நுகத்தடியோடு கூட அந்த பாரத்தோடு கூட அந்த பாரத்தையே நாம் சுமந்து பார்த்து கொண்டே அதையே நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருப்போமானால் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நுகத்தடிகளை முறிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பாரத்தை எல்லாம் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நம் நுகத்தடிகளை எல்லாவற்றையும் முறிக்கிற தேவன், நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ அல்லனா ஒருவேளை நம் கிராமத்திற்குள்ளேயாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நுகத்தடிகளை முறிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்கள் நுகத்தடிகளை முறித்து நான் உங்கள் நடுவில் இருப்பேன், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க
பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்து அதுபோல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து நீங்கள் நடக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களிலும் கூட பார்த்தீங்கன்னா என் பையன் ஒரு ஊருக்கு போயிருந்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துகிட்டு வரும் பொழுது எல்லாம் கேரளாலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தான். கார் எடுத்து வந்த இடத்துலலாம் எல்லாம் சரியாயிட்டு. ஆனால் பக்கத்தில் ஒரு ஊரில் வரும்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு. ஆனால் பிள்ளைக்கு எந்த ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர் என்ன செஞ்சார்? இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் ஜீவிக்கிறவராய் இன்றைக்கும் அவனை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு செகண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கை முடிவதற்கு. ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபை இருந்ததினாலே, ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நம்மளை பாதுகாப்பதினால் மாத்திரம்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன் நுகத்தடிகளை நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கு நீக்குகிறவராக இருக்கிறேன். ஏன்னா எந்த ஆபத்துகள் வந்தாலும் நீ என்னை சார்ந்து வாழும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா ஆபத்துக்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிற தேவன், நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு ஆபத்தில் நீங்கள் சிக்கி தோண்டு போய் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய், ஒருவேளை நான் நடக்க முடியவில்லையே, என் எலும்புகள் என்னதாயிட்டோ என்று சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் அவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஏன்னா அவர் உங்கள் கரங்களை பிடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்களோ அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? ஒருவேளை ஏன் சுமை மாறாது என்று சொல்லி கூட நாம் அவிசுவாசமாக இருக்கிறோமா? இல்லைங்க. ஆண்டவர் நம்ம நுகத்தடிகளை முறிப்பதற்காகவே தன்னையே ஜீவபலியாக கொடுத்தாரே, தன்னையே முற்றுமாய் அர்ப்பணித்தாரே. ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரே. அதனால தான் அவருடைய சொட்டு ரத்தம், கடைசியில் உள்ள சொட்டு ரத்தம் கூட என்ன செஞ்சது? எல்லாம் விழாவிலே குத்தப்பட்டது. ரத்தம் இல்லாமல் தண்ணீர் பீரிட்டு வந்தது. எதற்காக? உங்கள் காயங்களை ஆற்றுவதற்காக, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காகவே தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம் காயங்களை ஆற்றுவதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா? முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவதற்காகவே இந்த மண்ணுலகில் வந்தார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி உங்கள் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்ல வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. Receive God Jesus power. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நடக்க முடியாதவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் என்னை நீர் எழுந்து நடக்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களை நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நுகத்தடிகளை முறிக்கிறவர், உங்கள் சுமைகளை நீக்கிறவர். அதான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி வருத்தத்தோடு கவலையோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. ஒரு அன்னாள் செபித்தாள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவளுடைய பாதத்திலே கண்ணீரை விட்டாள். தன் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீயாயிருந்து மற்றவங்க பார்த்தாங்க, அவ குடித்து வெறித்து இருக்கிறாளோ என்று சொல்லி கிட பார்த்தாங்க. இல்லால அவளுடைய இருதயத்தில் இருந்த பாரங்கள், அவளுடைய இருதயத்தில் இருந்த வேண்டுதல்கள், அவள் இருதயத்தில் இருந்த விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அன்னாள் ஊற்றினபடியினாலே ஆண்டவர் அவளை எழுந்து நிமிர்ந்து நடக்கப்படும்படியாய் ஒரு சாமுவேல் என்ற குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு
இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நின்று விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால், உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பீர்களானால், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்களானால், முழு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பீர்களானால், அவர் உங்களை இன்றைக்கு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வசனத்தின்படி உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவராய், வெற்றி வேந்தனாய் இயேசு கிறிஸ்து உங்களை எழுந்து நிமிர்ந்து பண்ண ஆண்டவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிப்போமா? சோதரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரை அப்பா உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரை புறப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என் தேவனை கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் நுகத்தடிகளை முறித்து ஆண்டவரே நீர் நடக்க பண்ணும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எதிலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த அடிமையின் வாழ்க்கையை மாற்றி என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அவர்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாமே நோக்கி என் வியாதி இப்பொழுது தீராதா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி காத்திருக்கிறவர்களோ அவர்கள் மத்தியில் என் தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ண என் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயோ ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என் தேவனாய் கர்த்தர் நீர் நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் நிரப்புவீராக. Glorious God, Jesus power is line my Father name of Jesus. Lord is a heart trust shakara தி மைக்ரம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் Lord Jesus power is உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Light the hand the power Lord Jesus power is நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொன்ன தேவன் தாமே, உங்களுக்கு வாக்குரைத்த தேவன் தாமே உங்களை இப்பொழுதே விடுவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரே உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ண கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். Glory to Jesus power is. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் சோதரம் சோதரம் ஆண்டவரே. இந்த ஜாஸ்வா டிவியின் ஊழியங்களை நீர் இன்னும் ஆசீர்வதிப்பீராக, எல்லைகளை விரிவாக்குவீராக, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.